தோனி சொன்ன இந்த ஒரு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணியிருந்தா, கண்டிப்பா இன்னொரு 50 ரன் அடிச்சு பிரஷர வந்து போட்டுருக்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாரி, தோல்விக்கு பிறகு சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண் கலங்கியிருக்காருங்க. ஏன்னா இந்த ஒரு போட்டி பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே இப்படி வந்து மோசமா ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசானா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மேல நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்து லைக் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இன்னைக்கு சிஎஸ்கே vs ஆர்ஆர் போட்டி பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு போட்டியில் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கே வந்து எப்படி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, தோனி கிடையாது, பிரேவிஸ் கிடையாது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூர்மையாக அந்த ஒரு போட்டிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பார்த்தது என்னமோ நடந்தது வந்து வேறு லெவலில் வந்து நடந்ததுங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்கு மோசமாக சிஎஸ்கே அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து விக்கெட்டை விட்டு இந்த அளவுக்கு மோசமாக வந்து பேட்டிங் வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவில்லை. அதாவது சிஎஸ்கே டீம் வந்து பவுலிங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சரி, இப்போ பேட்டிங்கில் கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா தான் யங் லைனப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பேட்டிங் லைனப்பில் கொஞ்சம் ஃபயராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம வச்சிருந்த நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தமாக உடச்சிட்டாங்க. என்னடா இப்படி பேட்டிங் ப்ளே பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ருத்துராஜ் கெய்க்வாட் ஆகட்டும், சஞ்சு சாம்சன் மேலே எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பெருசாக வந்து அடிக்க முடியல. ஸோ என்னங்க சொல்கிறது, இந்த ஒரு போட்டியே சுருக்கமாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம மொக்கையாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் ஜேமி ஓவர்டன் மட்டும் இந்த ஒரு ஸ்கோர், அதாவது 43 ரன் அடிக்கலைன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே 70-80 அடிச்சிருப்பாங்க. இதுதான் சிஎஸ்கே ஒரு கதையாக இருந்திருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 100 ரன் அடிக்கவே திணறி இருப்பாங்க. ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. என்னடா சிஎஸ்கே, அதாவது கடந்த 2 மேட்சாக போன அடி அடிச்சு ஸோ வந்து ரன்கள் எங்கேயே வந்து அடிச்சுட்டு போனாங்க. 200 ரன் அசால்ட்டாக அடிக்கிறாங்க. சிஎஸ்கே 100 ரன் அடிக்கவே திணறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். கடைசியில் ஓவர்டன் வந்து ஒரு சில ரன்கள் அடித்ததுனால சிஎஸ்கே அணி, அதாவது 20 ஓவர் கூட சிஎஸ்கேவால் தாக்கு பிடிக்க முடியல. மீதம் 3 பால் இருந்துச்சு. அதாவது 19.3 பாலில் சிஎஸ்கே அணி ஆல் அவுட்டுங்க. அதாவது ஓவர்டன் பார்த்தீங்கன்னா 43 ரன் அடித்தார் அதிகபட்சமாக. இதனால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 127 வந்து முக்கிய தனியாக அடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கோரை அசால்ட்டாக அடிச்சிடுவாங்கன்னு தெரியும். அதேமாதிரி அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க. இந்த ஒரு தோல்விக்கு முக்கிய காரணமே அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேயோட கேப்டன் மற்றும் நம்மளோட எம்எஸ் தோனி வந்து பேசியிருக்காரு. எம்எஸ் தோனி பேசுகிற வீடியோ அடுத்த வீடியோ வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேப்டன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தோல்வி எங்களுக்கு ஸோ மிகப்பெரிய தோல்வி கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு தோல்வி வச்சு நாங்கள் வந்து அடுத்த போட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து பண்ண போகிறோம். அதாவது தோனி போகக்குள்ள ஒரு சில விஷயங்களை சொன்னார். அதையும் கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து நாங்கள் அடுத்த மேட்ச் பண்ண போகிறோம். எதிர்பார்த்த மாதிரியே தோனி சொன்ன மாதிரியே இந்த ஒரு போட்டி போயிருந்துச்சு. அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ண தவிர அடுத்த போட்டியில் நாங்கள் திருத்திக்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அதாவது பேட்டிங் லைனப்பில் நாங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அதை உடச்சிட்டாங்க. கண்டிப்பாக பவுலிங் வந்து வீக்காக இருந்தாலும் பேட்டிங்கில் ஒரு சில நம்பிக்கையை நாங்கள் வந்து வச்சுருந்தோம். கண்டிப்பாக பேட்டிங்கில் பொறுத்தவரையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி பெருசாக வந்து ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அதெல்லாம் சரி செஞ்சு நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு போட்டியை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து கண் கலங்கிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து எல்லாருமே அவுட்டுங்க. என்னங்க சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஸோ வெளியிருந்து பார்க்குற நமக்கே வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி இருக்குது. அதாவது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது கேப்டன் பண்ணுற ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். போட்டிக்கு பிறகு அவரால் பேசவே முடியல. ஸோ தோனி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அப்படி இப்படின்னு பேசினார். ஆனால் வந்து கண்டிப்பாக அடுத்த போட்டியில் வந்து கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹார்ஸாக வந்து, அதாவது கேரண்டியாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை போட்டு விடுங்க.